அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, அலியே, இது கிட்டத்தட்ட இந்த சோசியல் மீடியாக்களில் பரவலாக சுற்றி வந்த ஒன்று தான். அலியே, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் 5 விஷயம் செஞ்சு கொள்ளுங்க. 5 விஷயம் செஞ்சு கொள்ளுங்க. கடினமான 5 விஷயம். ஒன்று, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் 4000 திர்ஹம் சதகா செய்யுங்க. 4000 திர்ஹம் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலுமா? ஒன்று. ரெண்டாவது, குர்ஆனை முழுமையாக நீங்கள் ஓதி முடிச்சுட்டு தூங்குங்க. 3, சுவர்க்கத்துக்கு அதனுடைய விலையை கொடுத்துட்டு தூங்குங்க. சுவர்க்கத்துக்குரிய அந்த விலை இருக்குதானே, அதற்குரிய விலையை நீங்கள் கொடுத்து விட்டு தூங்குங்கள். 4, 2 மனிதர் கவலையோடு இருக்கிற 2 மனிதர்களுக்கு நீங்க சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உண்டாக்கிருங்க. 5, தூங்குறதுக்கு முன்னால ஒரு ஹஜ் செஞ்சிருங்க. இது செய்யலுமா? இப்ப நாங்க சிரிக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எப்படி யா ரசூலல்லாஹ், இது இப்படி சொல்றது சாத்தியமா? இது நடக்குமா? இது இப்படி நடக்குமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடக்கும். எப்படி நடக்கும்? நீங்க முதலாவதாக 4000 திர்ஹம் கொடுக்கிறதுக்கு பதிலாக 4 சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்ளுங்க. மூலைமாறு பேன்லையும் அனுப்புறாங்க. இப்ப இந்த எழுதி அனுப்புறாங்க. இது கடைசியாக ஒரு குறிப்பு ஒன்று, இதை யாருக்கும் ஷேர் பண்ணாம விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் என்னமோ போட்டீங்க, ஷேர் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு என்னமோ போடுறாங்க. அதை பார்க்கறதுக்கு நமக்கே பயமாகும். அப்படி வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. ஹைர், அப்ப கீழே ஒன்று போட்டுருவாங்க, இதை நீங்க ஷேர் பண்ணாட்டி நீங்க பாவி, அப்படி உங்களுக்கு நரகத்துக்கு போவீங்க, அல்லது உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துடும் அப்படின்னு போட்டுருவாங்க. ஹைர், அப்ப எனவே நீங்க 4000 திர்ஹத்துக்கு பகரமாக 4 சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்ளுங்க. அப்ப 4000 திர்ஹம் கொடுத்த மாதிரி ஆகிரும். குர்ஆனை முழுமையா ஓதணும். அப்ப 3 முறை சூரத்துல் இக்லாஸை ஓதிக்கொள்ளுங்க. சூரத்துல் இக்லாஸோடு சம்பந்தப்படுற ஹதீஸ்ல இப்படி ஒரு செய்தி வருது, அது நம்பகமான ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தியை பொறுத்து தான் நான் இப்ப சொல்றேன். இதே கருத்துல இல்ல, வேற சூரத்துல் இக்லாஸோட சம்பந்தப்படுற செய்தி. சுவர்க்கத்தினுடைய கூலியை நீங்க கொடுத்துருங்க. அது என்ன? 3 முறை சூரத்துல் இக்லாஸ் குர்ஆனை முழுமையா ஓதுறதுக்கு. அது மாதிரி சுவர்க்கத்தினுடைய கூலி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அதை 3 முறை நீங்க சொல்லிடுங்க. அது மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு 10 விடுத்தம் சொல்லுங்க. 2 பேருக்கு 5 பிரிச்சு 2 பேருக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி ஆகிரும். அது மாதிரி 4 விடுத்தம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா உங்களுக்கு ஹஜ் செஞ்ச நன்மையும் கிடைக்கும். அப்ப எனவே இந்த முக்கியமான 5 விஷயத்தை நீங்க செய்யாம தூங்கிட வேண்டாம். அப்ப இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் நான் மேலே சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அலியே என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க என்பதாக மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இதை விட மாட்டேன், செஞ்சே வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த செய்தியை பொறுத்தவரையில இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரமற்ற செய்தி. இதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அப்ப இதை செய்யறதுனால இந்த நன்மை நமக்கு கிடைக்க போறது இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்வதனால் எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்க போறதில்லை. இந்த செய்தியை பரப்புவது ஹராம், கூடாது. ஏன்? இதுக்கு எந்த அறிவிப்பாளர் அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஹதீஸை நீங்க இருக்குதா இல்லையா, நீங்க எதை சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஹதீஸை பார்த்து புரிந்து கொள்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் இன்று அதுக்குரிய வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான், எந்த ஒரு ஹதீஸா இருந்தாலும். அப்ப எனவே இதுக்கு எந்த அறிவிப்பாளர் அவசியம் இல்லை. இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிலே இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.